தஞ்சை கலெக்டர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்த கூட்டத்தில் விவசாயிகள், மகளிர், மாணவர்கள் மற்றும் முதியோர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு பயிர்க்கடன், ஆக்கிரமிப்பு அகற்றம், ஏரி குளங்களில் தண்ணீர் நிரப்ப வேண்டும், கல்வி கடன், பஸ் வசதி உதவித்தொகை, ஓய்வூதியம் என பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை கலெக்டரிடம் நேரில் அளிப்பார்கள். இவர்களில் படித்தவர்கள், நன்கு விவரம் தெரிந்தவர்கள் தாங்களே கோரிக்கை மனுக்களை எழுதி கொண்டு வந்துவிடுவார்கள். ஆனால் கிராம பகுதிகளிலிருந்து வரக்கூடிய படிப்பறிவு இல்லாத சில பெண்கள், முதியவர்கள் கோரிக்கை மனுக்களை எப்படி எழுத வேண்டும் என தெரியாததால் வெறும் கையோடு கலெக்டர் அலுவலகத்திற்கு வருவார்கள். அங்கே கலெக்டர் அலுவலக வளாகத்தில் கோரிக்கை மனு எழுதி கொடுப்பதற்காக ஆண்கள், பெண்கள் என 10க்கும் மேற்பட்டோர் மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களில் சிலர் கோரிக்கை மனுக்களை எழுதுவதற்காக ஏழை மக்களிடம் ரூபாய் 100 முதல் 200 வரை இஷ்டம் போல் வசூல் செய்து வருவதாக கலெக்டர் கவனத்திற்கு சென்றது. இதையடுத்து நேற்று மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொள்ள செல்வதற்கு முன்பு கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள மரத்தடியில் அமர்ந்து மனு எழுதி கொடுப்பவர்களை அவர்கள் இருந்த இடத்திற்கே சென்று கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் பேசினார். அப்போது ஒவ்வொருவரிடமும் மனு எழுதி கொடுக்க எவ்வளவு கட்டணம் வசூல் செய்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். அப்போது ரூபாய் 20 மற்றும் 30 என ஒவ்வொருவரும் கூறினர். உங்களில் சிலர் ஏழை எளியோரிடம் 100 ரூபாய், 200 ரூபாய் கட்டணம் வசூல் செய்வதாக எனக்கு புகார் வந்துள்ளது. இனிமேல் அப்படி கூடுதல் கட்டணம் வசூல் செய்பவர்கள் கலெக்டர் அலுவலக வளாகத்திற்குள் நுழைய முடியாது எனவும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். மேலும் ஒரு மனுவை எழுதுவதற்கு ரூபாய் 20க்கும் மேல் கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என உத்தரவு பிறப்பித்தார். அது மட்டுமின்றி இது தொடர்பாக பதாகை ஒன்று வைக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவுறுத்தினார். அது மட்டுமின்றி மகளிர் திட்ட பணியாளர்களை வாரந்தோறும் திங்கட்கிழமை கலெக்டர் அலுவலகத்திற்கு வரவழைத்து மக்களுக்கு இலவசமாக மனு எழுதி கொடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தினார். கலெக்டரின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு மக்கள் பாராட்டு தெரிவித்தனர்.